டெமோக்கு போயிடுவோம். டெமோல போய் இதை ஃபுல்லா நம்ம பண்ண ஒன்னொன்னையும் டெமோ பண்ணி பார்த்துருவோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள வந்தோம்னா போர்ட்டலுக்குள்ள வந்தோம் அப்படின்னா அஷூர் போர்ட்டல்ல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வாட்சர் அப்படின்னு கிளிக் பண்ணனா நான் சொன்னதுதான் முன்னாடி நாம எங்கெங்கெல்லாம் வந்து ரிசோர்ஸ் டிப்ளாய் பண்ணோமோ எந்தெந்த ரீஜன்லாம் பண்ணோமோ ஒவ்வொரு ரீஜன்லயும் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் வாட்சர் இருக்கும். ஸோ எனக்கு இங்கே 3 சென்ட்ரல் இந்தியா இருக்குன்னா என்கிட்ட 3 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறதுனால 3 சப்ஸ்கிரிப்ஷன்லையும் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன்லையும் ஆயிருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் ஒரு நெட்வொர்க் வாட்சர் வரும். ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு நெட்வொர்க் வாட்சர் வரும். ஸோ இங்க போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பை சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம பண்ணோம்னா இங்க பாருங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரே சப்ஸ்கிரிப்ஷன் தான். பட் என்ன சென்ட்ரல் இந்தியா, சென்ட்ரல் யூஎஸ், யூஎஸ், என்ன போலண்ட் அண்ட் சவுத் சென்ட்ரல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜனுக்கும் எனக்கு என்ன இருக்கு இங்க ஒரு நெட்வொர்க் வாட்சர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது ரீஜனல் ரிசோர்சஸ். ஈச் ரீஜனுக்கு நான் ஒரு வீநெட் கிரியேட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கா இது கிரியேட் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் இது. ஓகே, இது நெட்வொர்க் வாட்சர். இப்போ இந்த நெட்வொர்க் வாட்சர்ல வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா டொபாலஜிஸ். இப்போ இந்த டொபாலஜி அப்படின்னு வரும்போது நம்மளோட நெட்வொர்க்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டொபாலஜில போயிட்டு நாம இங்க கொடுத்தோம்னா என்னோட நெட்வொர்க்ல எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத ஒரே சிங்கிள் வியூல என்னால பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க போனேன் அப்படின்னா இங்க எனக்கு எத்தனை வீநெட் இருக்கு அப்படின்னு நான் பார்க்கலாம். ஸோ இங்கே எனக்கு 2 வீநெட் இருக்கு. இந்த வீநெட்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு நான் பார்க்கணும்னா ஈஸியா நான் கிளிக் பண்ணேன்னா இந்த வீநெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அது உள்ள என்னெல்லாம் ரிசோர்சஸ் இருக்கு அப்படின்னு என்னால விஷுவலா நான் பார்க்க முடியும். இப்போ இதை நான் மவுஸ் ஓவர் பண்ணேன்னா இதோட டீட்டெயில் எல்லாமே எனக்கு கிடைக்கும். இப்போ இங்க டீடைல் வியூ டீடைல் அப்படின்னு போட்டோம்னா அந்த வியூ டீடைல்ல எனக்கு அந்த பர்டிகுலர் டைரக்டா அந்த நெட்வொர்க் வாட்சருக்கு என்னால எடுத்துட்டு போயிடும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஒரு ஹை லெவல் வியூ கொடுக்கக்கூடிய ஒரு டிசைனர். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த டிசைனர்ல நம்ம ஈஸியா வந்து நம்ம பார்க்க முடியும். இப்போ இதே வந்து நான் என்னுடைய ஜியோ லொகேஷன் மேப்புக்கு போயிட்டு சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு வந்தேன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியால என்னால எந்தெந்த வீநெட்லாம் இருக்கு. ஓகே, இப்போ இந்த 2 வீநெட்டும் என்ன இருக்கு, வீநெட் பியரிங் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த 2 வீநெட்டும் லிங்க் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்ப பார்த்தோன்னா எனக்கு இந்த 2 வீநெட்டும் எனக்கு லிங்க் ஆயிருக்கு. அதனால இந்த 2 வீநெட்டுடைய டீட்டெயிலும் எனக்கு இங்க வருது. இப்போ இதை கிளிக் பண்ணனா இந்த வீநெட் உள்ள என்ன இருக்கு, இந்த வீநெட்டுக்குள்ள ஒரு சப்நெட் இருக்கு, சப்நெட்டுக்குள்ள ஒரு இது இருக்கு அப்படின்னு எனக்கு காமிக்குது. ஓகே, இப்போ இந்த விஎம் இதுக்குள்ள எனக்கு ஒரு விஎம் இருக்கு அப்படின்னு இந்த வீநெட் எங்க கனெக்ட் ஆயிருக்கு, இந்த டார்கெட் விஎம்ல இங்க கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே என்னால சிங்கிள் வியூல என்னால பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நெட்வொர்க் டொபாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்து இதை வந்து காமிச்சு கொடுக்குது. ஸோ இது மட்டும் இல்லாம நீங்க இந்த ஹோல் டொபாலஜியை நீங்க என்ன பண்ணலாம், நீங்க டிராஃபிக் எங்க போகுது என்ன பண்ணுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். இதை நான் டவுன்லோட் பண்ண முடியுமா இந்த டொபாலஜி, இந்த இது பார்க்க எனக்கு இதா இருக்கு, சாரி இந்த டொபாலஜி வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது எனக்கு இது பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் இதை வந்து டவுன்லோட் பண்ணி என்னோட இதில் வைக்க முடியுமானா எஸ், யூ கேன் டவுன்லோட் வெரி ஈஸிலி. ஸோ எந்த டொபாலஜி வேணுமோ அந்த டொபாலஜி நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஓகே, ஸோ இங்கே போயிட்டு இந்த டொபாலஜி தான் வேணும் அப்படின்னா இந்த நெட்வொர்க்குள்ள போயிட்டு இது வேணும் அப்படின்னா இந்த டொபாலஜி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த நெட்வொர்க் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இது உள்ள போறோம்னு வச்சுக்கீங்களேன். இது உள்ள நமக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு காமிக்கும். ஒரு நெட்வொர்க் இருக்கு, ஒரு ஆப் கேட்வே இருக்கு, ஆப் கேட்வே லிசனர் இருக்கு, ரூல் இருக்கு, அது வந்து 2 விஎமோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு கிளியரா இங்க கிடைக்குது. இப்போ இது எனக்கு ஒரு ஆர்கிடெக்சரா வேணும் டவுன்லோட் பண்ண முடியுமா, எஸ் யூ கேன் கோ அண்ட் கிளிக் டவுன்லோட், தென் இட் பிகம் அ ஃபைல். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபைலா நமக்கு கிடைச்சிரும். இதை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டாக்குமெண்டேஷன்ல ஈஸியா நம்ம அப்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வியூலாம் முன்னாடி கிடையாது, இப்போ இந்த எல்லா வியூவும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து டொபாலஜி. இப்போ எனக்கு கனெக்ஷன்ஸ் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா கண்டினியூவா ஒரு சில கனெக்ஷன்ஸை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நம்ம கிரியேட் கனெக்ஷன் மானிட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம சோர்ஸ் அண்ட் டார்கெட் இதில் போயிட்டு கனெக்ஷன். ஓகே, ஸோ இங்க நம்ம போய் இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சாரி சோர்ஸ் எங்கேது எதை மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்.
ஓகே, எந்த சோர்ஸ்ல இருந்து எங்க இதை மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட மல்டிபிள் நெட்வொர்க் இருக்கும் பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம், மல்டிபிள் நெட்வொர்க் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த கனெக்ஷனை மானிட்டர் பண்ணணும், போர்ட் 80 பண்ணணுமா, போர்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கறத நீங்க கொடுத்து டீடைல் கொடுத்து அதையும் நீங்க இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா கெட் த்ரூபுட் எல்லாமே. அதே மாதிரி டெஸ்டினேஷன், எந்த டெஸ்டினேஷன்ல எந்த விஎம் நீங்க பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியால இருந்து அங்கேருந்து எனக்கு இங்க போர்ட் 80 எனக்கு டார்கெட் பண்ணணும், எவ்ரி 30 செகண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஓகே 10% 1% கொடுப்போமே. ஓகே, மில்லி செகண்ட் வந்து 100 மில்லி செகண்ட். ஸோ டெஸ்ட் ஓகே. ஸோ அப்படின்னு கொடுத்து ஆட் டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் கனெக்ஷன் பேசிக்கா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டெஸ்ட் கனெக்ஷன் வந்து நமக்கு ஆட் ஆயிடும். நமக்கு ஆட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த டெஸ்ட் கனெக்ஷனை வந்து நம்ம ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஹோல் டெஸ்ட் கனெக்ஷன் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நான் லேப் தரேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாவே வந்து இதை வந்து நம்ம எல்லாம் செட் பண்ணிட்டு தான் நம்ம ரன் பண்ண முடியும். ஓகே, பை ரைட் ஒரு சோர்ஸ்ல இருந்து ஒரு டார்கெட் டெஸ்டினேஷனுக்கு ரவுண்ட் டிராஃபிக் எவ்வளவு நேரம் எடுக்குது, இந்த டிராஃபிக்கோட டைம் என்ன எடுக்குது, எல்லாத்தையுமே நம்ம இதுல செக் பண்ண முடியும். ஸோ அதுக்கான உள்ளதான் இது. ஸோ இங்க டெஸ்ட் ஆடு ஓகே. ஸோ நான் இங்க கொடுத்துட்டு ஸோ என்னோட விநெட் இங்க இருக்கு. ஓகே, இந்த விநெட்ல இருந்து ஓகே இந்த விநெட்ல இருந்து எனக்கு டெஸ்ட் கனெக்ஷன் பண்ண என்ன டெஸ்ட் 1% 100 millisecond டெஸ்ட் கனெக்ஷன் டெஸ்டினேஷன். ஓகே, எந்த டெஸ்டினேஷன் எனக்கு பண்ணணும், சோர்ஸ் இது. ஓகே, ஸோ இதை வந்து ஆட் குரூப் அப்படின்னு கொடுத்தோன்னா இது என்ன பண்ணும், எவ்ரி மினிட் வந்து எனக்கு டெஸ்ட் பண்ணி எனக்கு சொல்லும். ஓகே, ஸோ இது வந்து டெஸ்ட் கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும். இப்போ இதுலயே இன்னொன்னு அப்படின்னு பார்க்க போனோம்னா இப்போ ஐபி ஃப்ளோ அப்படின்னு இருக்கு. ஐபி ஃப்ளோ அப்படின்னா என்ன அப்படின்னா பேசிக்கா இப்போ என்கிட்ட வந்து 2 சர்வர் இருக்கு. ஓகே, ஒன்னு வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா டார்கெட் சர்வர். ஓகே, விஎம்ல 2 விஎம் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க பேசிக்கா 2 விஎம் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க, வேற ஒண்ணுமே இல்லை, வெரி சிம்பிள். ஒன்னு சோர்ஸ் விநெட், ஓகே, இன்னொன்று வந்து டார்கெட் விநெட். அப்படியே ரெண்டு டெஸ்ட் செக் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு இங்க ஒரு விஎம் இருக்கு நம்ம கிட்ட. ஓகே, இந்த விஎம் நம்ம ஐபி ஃப்ளோ வந்து வேலிடேட் பண்ணணும். ஸோ இப்போ என்னோட டார்கெட் விஎம் எடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கு ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இருக்கும். ஸோ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுக்கு வந்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏன்னா விஎம்க்கு என்ன வேணும், ஒரு நெட்வொர்க் கார்டு வேணும் இல்லையா. விஎம் டிப்ளாய் பண்ணணும், ஒரு நெட்வொர்க் கார்டோட சேர்த்து தான் டிப்ளாய் பண்ணும், கரெக்டா. அப்போ விஎம் நெட்வொர்க் கார்டு போட்டாச்சு, டிசிபி போர்ட்டாக்குள்ள போட்டாச்சு, இன்பவுண்ட் போட்டாச்சு. ஓகே, ஸோ இன்பவுண்ட்ல வந்து லோக்கல் போர்ட் வந்து எனக்கு என்ன வேணும், 80. ஓகே, ஆர் எனி போர்ட். ஓகே, ஸோ போர்ட் 80. ஸோ டெஸ்டினேஷன் வந்து ரிமோட் ஐபி வந்து நான் வந்து டிஎன்எஸ் ஐபி கொடுத்துக்கிறேன். ஓகே, வர்றது வந்து இன்பவுண்ட் வந்து 6500 அப்படின்னு கொடுத்தேன்னா வெரிஃபை ஐபி அப்படின்னா இப்போ என்ன பண்ணது ட்ரை பண்ணுது அப்படின்னா பேசிக்கா இந்த ரிமோட் ஐபி வந்து ரீச் ஆகுதா அப்படின்னு வந்து பார்க்க போகுது. ஓகே, லோக்கல் போர்ட் டெஸ்டினேஷன் போர்ட். So take time few seconds, it will go and check and come back. Okay. I don't know why it takes so long. Okay, let it be. Okay, we will come back to that. Okay. So இப்போ ஒரு சினாரியோ எடுத்துக்கோமே. ஸோ இப்போ ஒரு சினாரியோ, இந்த சினாரியோல என்ன அப்படின்னா இங்க சோர்ஸ் விநெட் அப்படின்னு எடுத்துப்போம். இந்த விநெட்டுக்கு போனோம் அப்படின்னா இங்க வந்து சோர்ஸ் விநெட் என்எஸ்டி அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஆர்டிபி போர்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, ஆர்டிபி போர்ட் 3389 வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ இந்த ஆர்டிபிக்கு நான் போறேன். ஓகே, இந்த கிளைண்ட் எடுத்துக்கிறேன். இந்த கிளைண்ட் எடுத்து ஆர்டிபியை கனெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, டவுன்லோட் ஆர்டிபி ஃபைல். It downloads the RDP. Okay, I open up. Okay, so இங்க ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, கனெக்ட்.
ஸோ இது பாருங்க, கனெக்ட்னு போகுது, இனிஷியேட்டிங் கனெக்ஷன் நிக்குது. ஓகே, ஏன் இப்படியே நிக்குது அப்படின்னு தெரியல. ஓகே, இது வந்து யூசர் சொல்றாரு இந்த மாதிரி வந்து எரர் வருது எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் ரைட் பாத்தீங்கன்னா அப்படின்னா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு என்எஸ்ஜில வந்து ஆர்டிபி ஓப்பனா தான் இருக்கு, டிசேபிள் ஆகல. டிசிபி போட்டு எல்லாமே கரெக்டா ஓப்பனா தான் இருக்கு என்எஸ்ஜில. ஆனா கனெக்ஷன் மட்டும் வரல. ஏன் வரல அப்படின்னு நமக்கு தெரியல. இதை எப்படி ட்ரபிள் ஷூட் பண்றது அப்படின்னா, பேசிக்கா ஓகே, என்எஸ்ஜி டயக்னோஸ்டிக் போனோம் அப்படின்னா எந்த வெர்ச்சுவல் மிஷின் நமக்கு வரலையோ அந்த வெர்ச்சுவல் மிஷின் ஓகே நம்ம சோர்ஸுக்கு தான் போனோம். சோர்ஸ்ல இன்பவுண்ட ஓகே, இன்பவுண்ட்ல நம்ம என்ன பண்ணோம், சர்வீஸ் டேக் எடுத்துக்கிறோம். சர்வீஸ் டேக் எடுத்துக்கிட்டு இன்டர்நெட்ல இருந்து வரக்கூடிய டிராஃபிக் எதுக்கு, இந்த பர்டிகுலர் இதுக்கு போர்ட் நம்பர் என்ன 3389 ரைட், டெஸ்டினேஷன் போர்ட், ரன் டயக்னோஸ்டிக் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ இது அந்த என்எஸ்ஜிக்கு எகெயின்ஸ்டா என்ன ஆகுதுன்னா டயக்னோஸ்டிக் ரன் பண்ணுது. ஓகே, அப்போ இந்த என்எஸ்ஜி ரூலை மட்டும் வேலிடேட் பண்றதுக்காக டயக்னோஸ்டிக் ரன் பண்ணது. இப்போ நம்ம ரிமோட் இன் பண்ணல, ஏன்னா நமக்கு எல்லாமே இருக்காது இல்லையா அக்சஸ். நம்ம நெட்வொர்க் இன்ஜினியர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த நெட்வொர்க் இன்ஜினியரா இருக்கும்போது நம்ம வந்து எந்த ரிசோர்ஸையும் டச் பண்ணாம வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணணும் அப்படின்னா இதில் இந்த டூல்ஸ் எல்லாம் நமக்கு அப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நமக்கு எல்லாமே அக்சஸ் இருக்கும்போது பெருசா தெரியாது. நம்ம அக்சஸே இல்லாத இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது இது நமக்கு பெருசா இருக்கும். Why it is taking so long? Let's wait. ஓகே, இப்போ இங்க போய் பார்த்தோம்னா இங்க பாருங்க, டினைன்னு இருக்கு. why it is deny? நம்ம இங்க என்எஸ்ஜில பார்த்தப்போ என்எஸ்ஜில வந்து அலோவ் தான் இருக்கு இங்க ரைட். ஆனா இங்க ரெண்டு என்எஸ்ஜி வருது. ஒன்னு சப்நெட் என்எஸ்ஜின்னு ஒன்று இருக்கு, சோர்ஸ் இருக்கு, இங்கேயும் டினை இருக்கு, இங்கேயும் டினை இருக்கு. எதனால டினை அப்படின்னு தெரியல. இப்போ இங்க போயிட்டு இந்த நெட்வொர்க்ல போய் பார்த்தோம்னா என்ன சொல்லுது, ஓகே இந்த ரூல் நாட் மேட்ச். ஓகே, ஆல் இன்பவுண்ட் இஸ் டினை. ஓகே அப்படின்னு சொல்லுது. இங்க என்ன இருக்கு, டிசிபி ஓகே அப்படின்னு இருக்கு, சோர்ஸ் எனி 3389 it's 1. ஓகே, இப்போ திரும்பவும் நான் இங்க போயிட்டு எந்த இதுல போய் பார்த்தேன்னா இங்க என்ன இருக்கு, இங்கேயும் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, போர்ட் நாட் மேட்ச், போர்ட் நாட் மேட்ச். ஓகே, போர்ட் டிசிபி நாட் மேட்ச் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்க நான் ரன் பண்ணும்போது டயக்னோஸ்டிக் ரன் பண்ணும்போது இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன், இன்பவுண்டு எனி அப்படின்னு கொடுத்துருக்கேன். எனின்னு கொடுத்ததுனால இந்த போர்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வரல. இப்போ இதே இது நான் சேஞ்ச் பண்ணி டிசிபி அப்படின்னு கொடுத்துட்டு டிசிபின்னு கொடுத்து ரன் டயக்னோஸ்டிக் கொடுத்தேன்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம அந்த இடத்துல டிசிபி தானே டிஃபைன் பண்ணியிருக்கோம் இங்க. இன்னொன்னு ரெண்டு என்எஸ்ஜி பார்த்தோம், இங்க இன்னொரு என்எஸ்ஜி இருக்கு. இந்த என்எஸ்ஜில என்ன இருக்கு, டினை இன்டர்நெட் இருக்கா, டிசிபி. ஓகே, நான் என்ன பண்ணிருக்கோன்னு புரிஞ்சா இருக்காது, யாராவது சொல்லுங்க பார்ப்போம். எதனால டிராபிக் பிளாக் ஆகுதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். இது வரைக்கும் நீங்க படிச்சதுல எதனால இது பிளாக் ஆகுதுன்னு சொல்லுங்க. இப்போ இங்க பாருங்க, subnet source NSG allow, but whereas this one is denied. So இங்க போனோம்னா the rule was matched, the rule got matched. போன தடவை இல்ல, இந்த தடவை மேட்ச் ஆயிருக்கு. இந்த தடவை மேட்ச் ஆனதுக்கு காரணம் டிசிபின்னு ஸ்பெசிஃபிக்கா கொடுத்ததுனால மேட்ச் ஆயிடுச்சு. ஏன்னா எனின்னு நம்ம கொடுக்கல, அதனால அது மேட்ச் ஆகல. ஆனா இங்க டினைன்னு இருக்கு. ஏன் டினை இருக்கு, ஏன் டினை அப்படின்னா இங்க பாருங்க, டினைல என்ன இருக்கு, மேட்ச்னு வருது. ஓகே, சோ எதனால இது வருது அப்படின்னு சொல்லுங்க போ, யாராச்சும் தெரிஞ்சா.
எதனால இது வருது? ஸோ பேசிக்கா நீங்க நெட்வொர்க் படிக்கும்போது நெட்வொர்க்ல நம்ம டாபிக்ல நம்ம என்ன பண்ணோம்? நெட்வொர்க் டாபிக்ல என்எஸ்ஜி பார்த்தோம், ரைட்? என்எஸ்ஜில வந்து 2 டைப் ஆஃப் என்எஸ்ஜி பார்த்தோம். ஒன்னு சப்நெட் லெவல்ல வைக்கலாம், இன்னொன்னு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னோம்? நிக்கார்ட் லெவல்ல வைக்கலாம்னு சொன்னோம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிக்கார்ட்ல இருக்கக்கூடியதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இங்க இந்த இடத்துல நிக்கார்ட்ல இது என்எஸ்ஜி ஆர் நிக்கார்ட், விஎம் நிக்கார்ட், அது அலவ். அதுல கரெக்டான ரூல் இருக்கு. ஸோ அந்த ரூல் மேட்ச் ஆயிடுச்சு, வேலை செய்யுது. வேறஸ் என்எஸ்ஜில என்ன இருக்கு? இங்க ரூல் வந்து டினை ரூல் இருக்கு. அதனால அந்த ரூல் மேட்ச் ஆகி அதை டினை பண்ணிடுச்சு. அப்படின்னா என்ன? இந்த இடத்துல நான் டினை கொடுத்துருக்கேன், இங்க அலோவ் கொடுத்துருக்கேன். அப்ப எது ஃபர்ஸ்ட் ட்ரிகர் ஆகும்? இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிகர் ஆகும். ஏன்னா சப்நெட்டுக்கு வந்துட்டு தான் என்எஸ்ஜிக்குள்ள வரும், இது நிக்கார்டுக்குள்ள வரும். அதனால இது ட்ரிகர் ஆனதுனால இங்க வரவே முடியல, இங்கே பிளாக் ஆயிடுச்சு. இப்போ இது என்ன பண்ணும்? இது அலோவ் பண்ணா மட்டும்தான் என்ன ஆகும்? இங்க நமக்கு அந்த டிராபிக் வரும். ஸோ அப்போ நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணும்போது, ஓ 2 என்எஸ்ஜி இருக்கு, ஒரு என்எஸ்ஜில வேலை செய்யுது, இன்னொரு என்எஸ்ஜில வேலை செய்யல, அதனாலதான் இது வரல அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்ப என்ன பண்ணணும்? இந்த ரூலை போய் நாம மாத்தணும், இல்ல இந்த ரூலை நம்ம டெலீட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த ரூலை போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஆர்டிபி அப்படிங்கிறதுக்கு பதிலா நம்ம இந்த என்ன பண்ணலாம்? இதை 3389 எனி ஓகே அலோவ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூலை மாத்திட்டோம் அப்படின்னா இந்த ரூல் நமக்கு என்ன ஆயிடும்? இப்போ இந்த ரூல் வந்து அலோவ் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு திரும்பவும் நாம இதே டயக்னோஸ்டிக் ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்போ இந்த டயக்னோஸ்டிக்ல என்ன ஆகணும்? ரெண்டுமே பாஸ் ஆகணும். இப்போ ஒரே ஒரு வீநெட் இருக்கு, ஒரே ஒரு இடத்துல இருக்கிறதுனால நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடுறோம். இதே ஒரு 50 வீநெட்டு 50 600 ஒரு 100 இது இருக்கு, என்எஸ்ஜி இருக்கு அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அது டிராபிக் வந்து போறதை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் என்ன பண்றோம்னா இந்த இடத்துல நம்ம டூலை யூஸ் பண்ணி நம்ம டயக்னோஸ் பண்றோம். ஓகேயா? சி ஓகே, கரெக்டாக தானே போட்டோம்? ஹலோ, ஓகே. பேரை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம். இது வந்து அலோவ் தான், பேர் மாற்ற முடியாது, அதனால நான் அப்படியே வச்சிருக்கேன். ஓகே, ஸோ பேசிக்கா வந்து ஸ்டேட்டஸ் வந்து டினைன் இருக்கு. இட் டேக் ஃபியூ மினிட்ஸ் டு கெட் இட் அப் ரன், ரைட்? ஸோ அது வரட்டும். ஸோ அது வர்றதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்? திரும்பவும் அந்த பர்டிகுலர் ஆர்டிபி எடுத்து ஆர்டிபியை வந்து ட்ரை பண்ணிப்போம். இப்போ பாருங்க, இப்போ எனக்கு பாஸ்வேர்டு கேட்குது பாருங்க, முன்னாடி கேட்கல. இப்போ அந்த ஐபி அட்ரஸ் 52.148.8892 அப்படிங்கிறதுக்கு எனக்கு பாஸ்வேர்டு கேட்குது. இப்போ நான் போய் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ள போனேன்னா எனக்கு என்ன ஆகும்? அந்த விஎம்குள்ள என்னால லாகின் பண்ண முடியும். முன்னாடி பண்ண முடியாது, இப்போ பண்ண முடியுது. இப்போ பாருங்க, இப்போ அலவ் வந்துருச்சா? ரெண்டுமே அலவ் ஆயிடுச்சு, டிராபிக் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. என்னால என்ன பண்ண முடியுது? இப்போ அந்த விஎம்குள்ள என்னால ஆர்டிபி பண்ண முடியுது. ஓகே, பாருங்க, இப்போ அந்த விஎம்குள்ள என்னால ஆர்டிபி பண்ண முடியுது. ஓகே, so this is how we can troubleshoot your NSG issues. ஓகே, நெக்ஸ்ட் ஹாப் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ நாம இந்த இடத்துல இருக்கோம், இந்த விநெட்ல இருக்கோம். இந்த விநெட்ல இருந்து நான் வந்து டார்கெட் விநெட்ல இங்க இருக்கு, நான் வந்து டெஸ்டினேஷன் ஐபி 8.8.8.8 அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஹாப்னா இது எங்க டிராபிக் ரவுட் பண்ணுது அப்படிங்கறத நமக்கு காமிக்கும். ஓகே, ஸோ எங்கெல்லாம் போகும், என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கறத நம்ம ஈஸியா பார்க்க முடியும். அதுக்கு தான் வந்து நெக்ஸ்ட் ஹாப் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் ஹாப் வந்து கரெக்டா இன்டர்நெட்டுக்கு போகுது, இந்த ஐபி அட்ரஸ் எங்க போகுது அப்படிங்கறது வந்து நமக்கு சொல்லும். இப்போ இதே வந்து ரவுட் டேபிள் யூஸ் பண்ணிருந்தோம்னா ரவுட் டேபிளுக்கு போயிட்டு எங்க போக சொல்லியிருக்கோமோ அந்த இடத்துக்கு போக சொல்லும், அந்த இடத்துக்கான இன்டர்நெட் இது கரெக்டா காமிக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு ரவுட் டேபிளோ இல்லை வந்து ஃபயர்வாலோ எல்லாத்தையும் அசோசியேட் பண்ணிட்டு நம்ம கரெக்டா இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? பேசிக்கா நாம இந்த நெக்ஸ்ட் ஹாப் யூஸ் பண்ணி நம்ம கான்ஃபிகரேஷன் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எஃபெக்டிவ் ரூல் அப்படின்னு வரும்போது இப்போ நமக்கு என்எஸ்ஜி இருந்துச்சு இல்லையா? இப்போ இந்த என்எஸ்ஜி எடுத்துட்டு இந்த என்எஸ்ஜில இப்போ நம்ம பார்த்த என்எஃப்சில இந்த என்எஸ்ஜிக்கு என்னெல்லாம் எஃபெக்டிவ் ரூல் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நெட்வொர்க் ஏன் இஷ்யூஸ் வருது, எதனால வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா எஃபெக்டிவ் ரூல் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது. என்னென்னலாம் ரூல் வந்து அப்ளை ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக உள்ளதான் எஃபெக்டிவ் ரூல். ஓகே, இப்போ இந்த எஃபெக்டிவ் ரூல் நம்ம பார்த்தோம்னா எந்த இதுல 2 இருக்கிறதுனால 2 காமிக்குது பாருங்க. டினை இன்டர்நெட் அவுட் பவுண்ட் என்னெல்லாம் இருக்கு, அலவுட் கனெக்ஷன்ஸ் என்ன இருக்கு, டினை கனெக்ஷன்ஸ் என்ன இருக்கு, சோர்ஸ் என்எஸ்ஜில என்ன இருக்கு அப்படிங்கறத நமக்கு கிளியரா வந்து எல்லாத்தையுமே இங்க வந்து நமக்கு காமிச்சு கொடுப்போம். அதுக்காக தான் வந்து என்எஸ்ஜியை பார்க்கணும். ஓகே, இப்போ பேக்கெட் கேப்சர் அப்படின்னு வரும்போது இப்போ ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட வந்து ஒரு விஎம் இருக்கு. ஓகே, இந்த விஎம்ல வந்து ஒரு சர்வர் ரன் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். ஓகே, இப்போ இந்த விஎம் இருக்கு. இந்த விஎம்ல சோர்ஸ் விஎம் எடுத்துக்குவோம். சோர்ஸ் விஎம்ல இது எடுத்துட்டு இந்த சோர்ஸ் விஎம் இதெல்லாம் பேர் டிஃபால்ட்டா வச்சுக்கலாம். நம்ம ஜஸ்ட் ரன் பண்றதுனால நீங்க மாத்தணும்னாலும் பர்டிகுலர் காப்டர் பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல வச்சுட்டோம்னா விட நம்ம ஆட்டோமேஷன் பண்ணும்போது ஆட்டோமேட் ஜாப் பண்ணும்போது பேக்கெட்டை கேப்சர் பண்ணணும், கேப்சர் பண்ணி சென்ட்ரலைஸ்ட்ல வைக்கணும் அப்படின்னா பெட்டர் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் வச்சுக்கிறது நல்லது. நான் ஃப்ளோ லாக் அப்படின்னு சொல்லி ஒரு இது வச்சிருக்கேன். இப்போ பை டிஃபால்ட் வந்து 5 hours ரன் பண்ற மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம வேணாம் அப்படின்னா வந்து எவ்வளவு வேணுமோ கொடுத்துக்கலாம். 5 minutesனா 300 seconds, 10 minutesனா 600 seconds, ரைட்? ஸோ அது நீங்க என்ன வேணுமோ அதை கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது ரன் ஆகும். ஸோ என்ன மாதிரி போர்ட்லாம் வேணும் அப்படின்னா எனி அப்படின்னு கொடுத்துட்டோம்னா எல்லாமே நமக்கு கேப்சர் ஆயிடும். இல்ல எனக்கு பர்டிகுலர் ஐபி மட்டும் பண்ணு மற்றதெல்லாம் பண்ணாத அப்படின்னா நம்ம பர்டிகுலர் ஐபியும் இதை பண்ண முடியும். பேசிக்கா என்னன்னா வந்து இந்த மாதிரி டூல்ஸ் தான் நம்ம ஒரு ஹேக்கர்ஸ் வராங்க உங்க லேப்டாப்லயோ உங்க இதுலயே எனேபிள் பண்றாங்கன்னா இந்த மாதிரி டூல்ஸ் தான் எனேபிள் பண்ணுவாங்க. எனேபிள் பண்ணி பேக்கெட்லாம் கேப்சர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதை வச்சுதான் வந்து நீங்க என்னென்னலாம் பண்றீங்க என்னென்னலாம் செய்றீங்கிறத அனலைஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து அன்னோன் இஎக்ஸி ரன் பண்ணாதீங்க, அன்னோன் விஷயங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது உங்க லேப்டாப்ல. ஓகே, ஸோ ஸ்டார்ட் கேப்சரிங் அப்படின்னு போட்டேன்னா இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா இங்க ஒரு விஎம்ல நமக்கு ஒரு ஜாப் ஒன்று சப்மிட் ஆகுது. டிப்ளாய்மெண்ட் இன் ப்ராக்ரஸ்ன்னு வருது. இங்க பாத்தீங்கன்னா இது என்ன நடக்குது பேக் எண்ட்ல அப்படின்னா இப்போ நம்ம டார்கெட் சோர்ஸ் விஎம் போனோம் அப்படின்னா நம்ம எந்த விஎம்க்கு சொன்னோமோ அந்த விஎம்க்கு போய் அந்த விஎம்மோட எக்ஸ்டென்ஷன்ல பார்த்தோம்னா இங்க புதுசா ஒரு அஜூர் நெட்வொர்க் வாட்சர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்துடும். இந்த எக்ஸ்டென்ஷன் தான் நமக்கு இதுதான் வந்து அங்க டிப்ளாய்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒன்னா நடக்க உங்களுக்கு தெரியுது பாருங்க. இந்த டிப்ளாய்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இந்த டிப்ளாய்மெண்ட் ஆகி இந்த பேக்கெட்லாம் வந்து இப்போ கேப்சர் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இது ரன்னிங் அப்படின்னு வரும். ஓகே, அதுக்கப்புறம் தான் நமக்கு பேக்கெட் வந்து கேப்சர் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். இந்த டிப்ளாய்மெண்ட் வந்து ஃபியூ செகண்ட்ஸ்ல முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த டிப்ளாய்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம அதை பார்க்கலாம். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது என்ன, இதுக்கு வந்து ஒரு டூல் இருக்கு. இந்த டூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வயர் ஷாக் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் இருக்கு. ஓகே, இப்போ இந்த டூல் தான் வந்து பேசிக்கா வந்து நெட்வொர்க் வந்து அனலைஸ் பண்ற டூல். ஓகே, இப்போ இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க போயிட்டு இங்க போயிட்டு வயர் ஷாக் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த 2வது லிங்க் இருக்கு பாருங்க இது. ஓகே, இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வயர் ஷாக் டூல்ல வந்து நீங்க இந்த டூல் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த டூல் வந்து விண்டோஸ் 64 இதை இன்ஸ்டால் பண்ணணும் நீங்க டவுன்லோட் பண்ணி. இது நீங்க ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த பேக்கெட்டும் உங்களுக்கு ரெடி ஆயிடும். ஆட் பேக்கெட் கேப்சரிங் வருது. இந்த பேக்கெட் கேப்சரிங் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நேரடியா நம்ம இதுக்கு போவோம். ஓகே, நெட்வொர்க் வாட்சர் போவோம். நெட்வொர்க் வாட்சர் போயிட்டு பேக்கெட் கேப்சர் போவோம். பேக்கெட் கேப்சர் போய் பார்த்தோம்னா நமக்கு இன்னும் இது ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வரல. ஓகே, லெட்ஸ் கம் டு த ரன்னிங் ஸ்டேட். இப்போ இந்த ரன்னிங் ஸ்டேட் வந்ததுக்கு அப்புறம் ஓகே ஒன்ஸ் இது வரட்டும், ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்துடும். ஓகே, வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், நாம ஒரு பேக்கெட்டை கேப்சர் பண்ண போறோம். ஓகே, ஸோ அந்த சர்வரை ஹிட் பண்ண போறோம். அந்த சர்வரை ஹிட் பண்ணி அந்த சர்வர்ல இருந்து என்ன டிராஃபிக் போகுது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். பேசிக்கா அவ்வளவுதான்.
ஸோ இந்த பர்டிகுலர் சர்வர்ல பாத்தீங்கன்னா என்ன ரன் ஆயிட்டு இருக்குன்னா ஒரு சின்ன ஒரு ஐஏஎஸ் சர்வர்ல ஒரு வெப்சைட் மட்டும் ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த வெப்சைட் நான் எத்தனை தடவை கிளிக் பண்ணாலும் என்ன ஆகும், எனக்கு அந்த வெப்சைட் வந்து அந்த பாக்கெட் கேப்சர்ல வந்து எனக்கு கேப்சர் ஆகணும். ஓகே, இந்த கேள்வி இருக்காப்பா? ஹாய் சார். சொல்லுங்க சார், இப்போ அந்த ஐபி அட்ரஸ்லேருந்து ஒரு வெப்சைட் ரன் ஆகுதுன்னு சொன்னீங்களா சார்? ஆமா. ஸோ ப்ரீவியஸாக ஒரு எக்ஸசைஸ்லையும் சொல்லும்போது நம்ம அந்த ஆர்டிபி போட்டு இன்ஸ்டால் பண்ணி அதுலேயுமே வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணப்போ அந்த வெப்சைட்டு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம அந்த ஆர்டிபி யூஸ் பண்ணி விர்ச்சுவல் மிஷின்லாம் யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஒரு டெமோக்காக அந்த வெப்சைட் சொல்கிறோமா, இல்லை இந்த மாதிரி வெப்சைட் மாதிரி ஐபி அட்ரஸ் அக்சஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை நார்மல் ஒரு சிஸ்டத்தில் அக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிக்கலாமா சார்? ஓகே, ஸோ நீங்க எது வரைக்கும் முடிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ பேசிக்கா வந்து நம்ம வந்து டெமோக்காக மட்டும்தான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஒரு வெப்சைட் ஐபி அட்ரஸ் பப்ளிக் ஐபி அட்ரஸ் அப்படின்னு காமிக்கிறோம். ஓகே, ஸோ இன் ஜென்ரல் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து லோட் பேலன்சர் சப்ஜெக்ட் முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லோட் பேலன்சர்ல வந்து எப்படி பிஹைண்ட் த சீன்ல வந்து பிரைவேட் ஐபியும் லோட் பேலன்சருக்கு பப்ளிக் ஐபியும் வச்சு பண்ணலாம் அப்படின்னு வரும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் கேட்வே பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அதுல வந்து அப்ளிகேஷன் கேட்வேல வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து உங்களுக்கு அதுல தெரிய ஆரம்பிச்சோம். ஸோ இண்டிவிஜுவல் விஎம்ங்கிறது வந்து ஒரு சின்ன காம்பனண்ட் தான். யூஸ்வலா இண்டிவிஜுவல் விஎம்க்கு பப்ளிக் ஐபி கொடுக்க மாட்டோம். ஓகே, ஃபார் ஜஸ்ட் ட்ரபிள் ஷூட்டிங்காகவும் இதுக்காகவும் மட்டும்தான் இங்கே காமிக்கிறோம். பாக்கி எல்லாமே வந்து ஆப் கேட்வேக்கும் இதுக்கும் தான் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து இப்போ இதே இதுலயே இப்போ இந்த இதுலயே இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் குரூப்புக்கு வந்தீங்கன்னா, ஓகே, இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் குரூப்புக்கு வந்தீங்கன்னா இந்த ரிசோர்ஸ் குரூப்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆப் கேட்வே இருக்கும் இங்க. ஓகே, இப்போ இந்த ஆப் கேட்வேயோட பப்ளிக் ஐபி இருக்கும். இப்போ இந்த ஆப் கேட்வேயோட பப்ளிக் ஐபி எடுத்து நான் இங்க போட்டேன் அப்படின்னா இப்போ இதுக்கு பின்னாடி தான் சில சர்வர்ஸ் ரன் ஆகுது. ஓகே, இப்போ இதுல போயிட்டு ஆப் 1 அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த ஆப் 1 இதுக்கு பின்னாடி தான் ரன் ஆகுது. ஆனா இது எதுல ரன் ஆகுதுன்னா 2 சர்வர்ல ரன் ஆகுது. ஓகே, இது அதுவும் இல்லாமல் இந்த போர்ட் 443ல ரன் ஆகுது. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் டீடைல் இது எல்லாமே எதுல இருக்கு அப்படின்னா ஆப் கேட்வேல இருக்கு. ஸோ இப்போ ஆப் கேட்வேக்கு போனோம்னா பேக் எண்ட்ல எத்தனை பாருங்க 2 விஎம் இருக்கு. பேக் எண்ட் பூல்ல என்ன இருக்கு, விஎம்எஸ் பூல்ல 2 விஎம் இருக்கு. பூல் கொடுத்துட்டோம். இதுல எத்தனை விஎம், இந்த விஎம்க்கு வந்து இந்த விஎம்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, பேக் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு பப்ளிக் ஐபி இருக்காது. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எங்கேயுமே பப்ளிக் ஐபி இல்லை, ப்ரைவேட் ஐபி மட்டும்தான் இருக்கு பாருங்க. ஆனா அந்த வெப்சைட் இதுக்குள்ளதான் ரன் ஆகுது. ஓகே, ஸோ அதுதான். Okay, let's see why it is not coming today. Everything is taking time. Okay. இப்போ ஃபாஸ்டா முடிஞ்சிடும். ஏன் இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு எனக்கும் தெரியல இதுல. ஓகே, ஸோ பேசிக்கா இங்க பாக்கெட் கேப்சர் ஆகணும். ஏன் இவ்வளவு லேட் ஆகுது அப்படின்னு தெரியல எனக்கு.
ம். இந்த ட்ரபிள் ஷூட் பண்றதுக்கு இன்னொரு ட்ரபிள் ஷூட் டூல் வேணும் போல் தெரியுதா? So I'm just adding one more to different server. வரலன்னா திரும்ப நம்ம வந்து என்னாச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நெட்வொர்க் கேப்சர் போய் பார்க்குறேன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வருவோம். ஓகே, ஸோ இது எரர், இது ஸ்டில் இஸ் கோயிங் ஆன், சம்திங் இஸ் ராங். ஸோ லெட்ஸ் லுக் அட் வாட் ஐ கேப்சர் ப்ரீவியஸ்லி. ஸோ இந்த டூலுக்கு போயிட்டு நான் ஏற்கனவே ஒன்று கேப்சர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுதான் வந்து 5 minutes ரன் பண்ணும்போது கேப்சர் ஆனது. ஓகே, இப்படிதான் நம்மளோட நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய லாக் எல்லாமே வந்து நமக்கு கேப்சர் ஆகும். இப்போ நான் இங்க போயிட்டு ஐபி நான் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஐபி ஓகே டாட் ஏ அட்ரஸ், ஓகே அட்ரஸ் ஈக்குவல் டு யூக்யூ, ஓகே ஓகே அட்ரஸ் யூக்யூ, ஓகே என்ன ரேஞ்ச் அட்ரஸோ அந்த ரேஞ்ச் ஆஃப் அட்ரஸ். ஓகே, ஸோ எனக்கு என்ன அட்ரஸ் வேணுமோ அந்த அட்ரஸை மட்டும் ஃபில்டர் பண்ணேன் அப்படின்னா அந்த அட்ரஸ் மட்டும் எனக்கு இங்கே வரும். ஓகே, ஸோ 200 நான் போட்டிருந்தேன் முன்னாடி, அதனால 200 போட்டுக்குவோம். 200 போட்டு நான் ஃபில்டர் பண்ணேன்னா என்னோட சோர்ஸ் என்னவோ அந்த அட்ரஸ், டெஸ்டினேஷன் என்ன போச்சு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே எனக்கு இங்கே கிடைக்கும். இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? என்னால் ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு நான் வந்து போர்ட்டை வந்து இந்த பர்டிகுலர் போர்ட்டுக்குள்ளதை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னா என்னெல்லாம் பெர்மிஷன் எரர் வந்துச்சு, ஓகே இந்த எரர்ல என்ன எதனால வந்துச்சு அப்படிங்கிறத என்னால் இந்த இடத்துல என்னால் கண்டுபிடிச்சி என்னால் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து இந்த நெட்வொர்க் பார்ட்னர் கேப்சர் டூல் வந்து யூஸ் பண்றாங்க. அந்த கேப்சர் பண்ணி அதை எப்படிலாம் வந்து நம்ம ஃபர்தரா பண்றதுங்கிறத வந்து இது வழியா நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேசிக்கா